சினிமா வந்து நான் ஒரு ஓரமாக ஒரு குரூப்பில் நின்று நடிக்கிற நடிகனாக இருந்தாலும் சரி, மைய பாத்திரம் ஏற்று நடிக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு வரவேற்பு இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப காலங்காலமும் நன்றி கடமைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு பேருக்கும் நான் சின்சியராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லித்தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது லாக்டவுன் படத்தில் என்னை விட ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் சார், மொத்தம் ஒரு 2-3 படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரேவதி அம்மான்னு சொல்லி ஒரு வயசான அம்மா, என்னுடைய அம்மா கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க எம்ஜிஆர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்மு, ஏவிஎம் படங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க இப்போவும் டிவி சீரியல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ரேவதி அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஸ்டாப்பாக இந்த ஏஜில். அவங்க ஹீரோயினாக நடிக்கும் பொழுது நான் சின்ன டவுசர் போட்ட பையன். ஸோ அப்படி படம் பார்த்துருக்குறேன். ஓகே. அவங்க வந்து சொல்கிறாங்க, சார்லி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா அது உங்கள் பிளஸ்ஸிங்ஸ்மா அப்படின்னு நான் சொல்லுவேன்.